3 வயசு குழந்தைக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல. இரும்புல ஜட்டி போட்டு போக சொல்றீங்களா? ஒரே கேள்வி. இரும்புல ஜட்டி போட்டு போக சொல்றீங்க. அண்ணா இரும்புல ஜட்டி வாங்கி கொடுக்க சொல்லுங்க. நீங்க எங்க கொண்டு போறீங்க? எங்களை இப்படி பழைய காலத்துக்கு கொண்டு போறீங்க. இதுதான் நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு செஷனோ ஒரு கிளாஸோ இல்ல. ஜூலி, நீ பேசுனதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இது மட்டும்தான். இரும்புல ஜட்டி போட்டு போலாமா? இத வந்து இந்த இதுக்கு வந்து நான் முடிவு சொல்ல போறதில்ல, மக்கள் முடிவு சொல்லணும். என்னன்னா, இந்த பாலியல் வன்கொடுமைங்கிறது மனிதன் தோன்றிய காலத்துல இருந்தே பெண்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண்கள் ஓடி ஒளிய முடியாது, அதுக்குன்னு சாக்கு மூட்டையும் பெட்ஷீட்டையும் தச்சு போட்டுக்கிட்டு வர முடியாது. இப்போ பெண்கள் கவர்ச்சி காமிக்கிறதுனாலதான் பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருக்குன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அப்படி பார்த்தா அந்த மாதிரி கவர்ச்சி காமிக்கிற ஸ்டேஜ்ல உள்ள பெண்களுக்கு நடந்தா சரி, கவர்ச்சியால தான் இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொன்னாலும், இந்த ஸ்கூல் போற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க, குழந்தை பிள்ளைகளுக்கும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. அவங்களுக்கு கவர்ச்சி காமிக்கிற அளவுக்குலாம் உடம்புல உள்ள உறுப்புகள் இருக்கவே இருக்காது. குழந்தைக்கு என்ன இருக்கும்? அப்போ அவங்களுக்கு நடக்குது. இப்ப பாருங்க, ஒரு பொண்ணு 13 வயசு, 32 பேரு, எத்தனையோ லாட்ஜ்ல வந்து சப்போர்ட் பண்ணி இந்த லாட்ஜ் எல்லாம் உடைச்சு தரமட்டமாக்கிருக்காங்க. மக்களே நீங்க சொல்லுங்க. இப்ப ஜூலி கேட்டிருக்க கேள்வி சரி. என்ன ஒண்ணு அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க விஜய் ஆட்சியை கார்னர் பண்ணி கேக்குறாங்க. விஜய் அண்ணா ஆட்சிய எல்லாரு கட்சியில எல்லா ஆட்சியிலுமே இந்த தவறு நடந்திருக்கு. இதுக்கு யாருதான் முடிவு எடுக்கிறது? இது எப்பதான் தீரும்? எத்தனை காலத்துக்கு பெண்கள் இப்படியே பயந்து பயந்து போகணும்? நிறைய நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க. நம்ம அண்ணன், அப்பா, அக்கா, தங்கச்சி நல்லவங்கன்னா நிறைய நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் செய்யறதுனால எல்லா ஆண்களுக்குமே கெட்ட பேர் தான். இப்போ இதுக்கு யாரு முடிவு எடுக்கணும்? ஆண்களுக்குமே ஆக்ரோஷம் இருக்கு. ஏன்டா நீங்க ஒரு சிலர் தப்பு செஞ்சுட்டு எங்களை பார்த்து பயப்படுறாங்கடா, எங்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் மரியாதையே போகுதுங்கிறதும் ஆண்களோட குற்றச்சாட்டா இருக்கு. இதுக்கு யாரு முடிவு எடுக்கணும்? எல்லார் ஆட்சியிலையும் எல்லா காலத்திலயுமே இது நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு, அதுவும் குழந்தைங்களுக்கு இப்ப அதிகமாயிட்டு. யார் மக்களே மாறணும்? யாரு என்ன பண்ணணும் சொல்லுங்க. வீடியோவை விஜய் கௌஷி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் மூலம் ஃபேமஸ் ஆன ஜூலி டிஎன்கேக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில் பெண்களுக்கு டிவிக்கு ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது, பெண்கள் இரும்புல ஜட்டி போட்டுட்டு போக முடியுமா, பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி விஜய் விமர்சிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்ல பேசியிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் விஜய் கௌஷி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, டிவிக்கே ஆட்சியில மட்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆட்சியிலையும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா, பெண்கள் கவர்ச்சினாலதான் பாலியல் வன்கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? 13 வயசு குழந்தைய 32 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைகிட்ட என்ன கவர்ச்சி இருந்துச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்ப இந்த விஷயம் தான் சோசியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.